எபிசோடில் மென்ஸ்க்கு ஏற்படக்கூடிய வெரிகோசீல் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். பொதுவாக இதை வந்து விதை வீக்கம் அல்லது டெஸ்டிஸ் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகுது. இப்போ இது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக பைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் வெயின் வந்து என்லார்ஜ் ஆகுது. அதே மாதிரி வெரிகோஸ் வெயினில் அந்த வெயின்ஸ் லெக்குக்கு போகக்கூடிய வெயின்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகி ஒரு சுற்றி உங்களுக்கு அந்த என்லார்ஜ்மெண்ட் வந்து பச்சையாக வெளியே தெரியுது. ஸோ அந்த மாதிரி இந்த வெயினோட என்லார்ஜ்மெண்ட்டை நம்ம பொதுவாக வெரிகோசீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன மாதிரியான ரீசன்ஸ்னால ஒருத்தங்களுக்கு இந்த வெரிகோசீல் வருது அப்படின்னா, பொதுவாகவே உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டெஸ்டிஸ் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படுது. கடவுளோட படைப்பு படி பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸுமே மனிதர்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. பட் ஆண்களுக்கு மட்டும்தான் டெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் வந்து வெளியே இருக்குது. காரணம், உடலினோட வெப்பம் வந்து 98.4 டிகிரிஸ் அப்படின்னா அந்த ஹீட்டை தாண்டி உடல் வந்து வெப்பம் அடையும் போது அது வந்து டெஸ்டிஸை போய் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். இப்போ அன்றைய காலகட்டத்திலேருந்தே பெண்கள் வந்து ஆயில் பாத் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆண்கள் வந்து சனி நீராடு, அதாவது சனிக்கிழமை ஆயில் பாத் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு வந்து உடல் வெப்பம் ரொம்ப அதிகமாகும் போது டெஸ்டிஸை போய் அட்டாக் பண்ணி ஸ்பெர்ம் கவுண்டே வந்து குறைஞ்சி நில் ஸ்டேட்டில் கூட கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் ஏதோ அக்கம் பக்கத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஒரு அம்மை நோய் வந்தது, அதை நான் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல, அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே சுத்தமாக நில்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வெப்ப நோய்கள் தாக்கும்போது எளிதாக தாக்கக்கூடியது டெஸ்டிஸ். ஸோ அப்போ வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே வந்து நில்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலாகவே அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் படி லெஃப்ட் டெஸ்டிஸ் வந்து ரைட் டெஸ்டிஸை விட ஸ்லைட்டர் லோவராக தான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து அதே வந்து என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ இது வந்து நார்மலாக வந்து லெஃப்ட் டெஸ்டிஸ் லோவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் வலியோட கூடி ஒரு வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெரிகோசீல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ பைல்ஸ் ப்ராப்ளம்லேயே நம்ம வந்து ஜென்ரலாக உடலோட வெப்பத்தை குறைச்சி ஆயில் பாத் எடுத்து நல்லா கூலண்டான ஹெர்ப்ஸ் கொடுக்கும்போது அது க்யூர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த வெரிகோசீலும் வந்து ஈஸிலி க்யூரபிள் தான். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வெரிகோசீல் இருக்குன்னு ஒரு சைட் டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணவங்களா கூட இருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனால என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, வெயினோட என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 2-3 மாதங்கள்லேயே வந்து நிரந்தரமாக தீர்வாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.